ஆக்சுவலாக அக்கா வந்து செகண்ட் டைம் அரெஸ்ட் பண்ண போது என்டிடிவியில் வந்து என்னை இன்டர்வியூ எடுத்த போது நான் என்ன சொன்னேன் டிவியில், என்னங்க இது ஒரு பெரிய விஷயம், ஒன்றும் ஒரு ஆர்டினரி ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கிட்ட 5 ஹேண்ட்பேக் இருக்கும், 10 செருப்பு இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு டிவி சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர், என்கிட்ட 5000 புடவை இருக்குன்னு சொல்லி அவள் வீடுகளெல்லாம் வந்து போட்டாங்க. ஒரு தடவை ஒரு ஸ்டேஜில் கட்டின புடவை திருப்பி கட்ட மாட்டோம். ஸோ திருப்பி ஒரு புது புடவை, ஏன்னா எங்களுக்கு அதுதான் ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க, என்ன போட்டிருக்காங்க, என்ன நகை போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆள் பாதி ஆடை பாதி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள போய் வந்து இத்தனை ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்க, இத்தனை நகை வச்சுருந்தாலும் சொந்தமாக அவங்க சம்பாரிச்சதை கூட வந்து, ஏன்னா அவங்க உண்மையிலேயே கோல்டன் ஸ்பூனில் பிறந்தவங்க தான். அவங்க பிறக்கும் போதே அவங்க அம்மா ஒரு நல்ல பெரிய நடிகை தான், நல்லா சர்ச் பார்க்கில் தான் படித்தாங்க. அந்த காலகட்டத்தில் சர்ச் பார்க்கில் படிக்க வைக்கிறதுங்கிறதுலாம் 5-6 லட்சம் ரூபா அந்த காலத்திலேயே. ஸோ நல்லா தான் படித்தாங்க, நல்ல காரில் தான் போனாங்க, ஆட்டோல எல்லாம் போகலை. அப்போ எப்படி அவங்க ஏழ்மையில் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போய் எடுத்து வச்சு அவங்கள பண்ணது வந்து மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் ஷி டசன்ட் டிசர்வ் திஸ்ங்கிற மாதிரி நான் பேசினேன். அப்புறம் கலைஞர் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. நாங்கள் அப்போ இது ரோமாபுரி பாண்டியன் சீரியல் கூப்பிட்றாருன்னு கிளம்பி போனால் ராஜா அவங்க சொன்னாங்க, போங்க போங்க, எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு எங்கள் சேனலில் வேலை பார்த்துட்டு ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுக்குறீங்களா, போங்க போங்க, இன்னைக்கோட டர் உங்கள் சீட்டு கிழிஞ்சிச்சு, இனிமேல் உங்களுக்கு கலைஞர் டிவியில் சீரியலே கிடையாது, முற்றுப்புள்ளி, போங்க. பயமுறுத்தி அமைச்சிருக்காங்க. பயங்கரமா பயமுறுத்திட்டாரு. மேலே போன உடனே ரூம்ல கூட்டிட்டு போனாங்க. கதவை திறந்தோன்னா ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். நான் அவரை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நான் ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாமா தப்பு, நான் அவங்களோட அவ்வளோ பழகிருக்கேன், பாவம் அவங்கள கொண்டு போய் ஜெயிலெல்லாம் போட்டால் அங்கே எலி இருக்கும், கருப்பாம்பூச்சி இருக்கும், அவங்களால அதெல்லாம் வந்து பண்ண முடியுமா, இன்னும் ஒரு ஹேண்ட்பேக் புடவை வாங்குறது அவ்வளோ தப்பா, அப்படி இப்படி. முன்னாடி நீ வேற என்ன உளறனே எனக்கு தெரியல. அவன் மட்டும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா அந்த கேஸை எப்போவோ விட்ரா பண்ணியிருப்பேன். எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன எவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டாரு அவரு. அவங்க எப்பயுமே அந்த பெரிய ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, கீழே பயமுறுத்துற அளவுக்கு. அவர் அதை பத்தி சட்டே பண்ணல, அவர் கூப்பிட்டது ஒரு தமிழ்ல ஒரு பிழை, ஆனா இவங்க வேணும்ட்டு நான் வந்து பயமுறுத்தி என்ன மேல அமுச்சு விட்டாங்க. சோ அந்த மாதிரி. ஆனா அவர் சொன்னதை பாருங்களேன், ஒரு போன் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா விட்டுருங்க அப்படின்னா நான் விட்ரா பண்ணிருப்பேன். பட் பாருங்க அவங்களுக்கு அந்த ஈகோ, அவங்களுக்கு அதை வந்து அவங்க போன் பண்ண மாட்டாங்க, சான்ஸே இல்லை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.